அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவையும் தாவேகாவையும் எச்சரிக்கும் விதமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. காலம் பேசாது, காத்திருந்து உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுண்டா தற்குறிகளா அப்படின்ற வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கை வந்ததுக்கு பிறகு நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், ஆதவ் அர்ஜுனா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பான், ஆனால் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல அவன் மன்னிப்பு கேட்ட காணொலியை பார்த்து பேச ஆரம்பிப்போமா பிராண்ட்ஸ்? வாங்க. அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மண்டியிட்டு விட்டான். இப்போ தெரியுதா யார் மண்டியிடுவா, யார் பின்வாங்குவா, யார் பயப்படுவா, யார் கோழைகள் அப்படின்றது இப்போ தெரியுதா? கரூரில் 41 பேர் இறந்தப்போ, துடிக்க இறந்தப்போ எல்லாரும் வீட்டுக்கிட்டு தெரிச்சு ஓடுனீங்களே, நீங்கள் தாண்டா ஓடுகாலிகள், நீங்கள் தாண்டா கோழைகள், நீங்கள் தாண்டா எல்லாத்துக்கும் பயந்து போய் எதையாவது மாற்றி பேசுகிற நபர்கள். கோர்ட்டில் போய் எனக்கு மனநலம் சரியில்லாததுனால நான் ஒரு பதிவு போட்டேன்னு எழுதி கொடுத்த ஆளு தானே நீ எல்லாம் மண்டிடுறதுல என்ன ஆச்சரியம்? இவனுக்கு என்னன்னா அப்படியே தூண்டி விடுறது, இந்த அணில் குஞ்சுகளை எல்லாம் தூண்டி விடுறது. அதுக்கு ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம மண்டிடுறதா இல்லை அதை கண்டினியூ பண்ணுறதா அப்படின்றத இவனுங்க வந்து அப்படி தான் இருக்கானுங்க. இவனுங்க அப்படி தான் அரசியல் பண்ண பார்க்குறானுங்க. ரேஜ் பைட் பண்ணுறதே ஒரு அரசியலாக வச்சுருக்கானுங்க. இப்போ அந்த மாதிரி கடிச்சு வைக்கிறது வந்து ரஜினிகாந்த் அவர்களை கடிச்சு வச்ச உடனே அவரு ரியாக்ட் பண்ணுவாருன்னு இவனுக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டானுங்க. அவர் ரியாக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு இப்போ மன்னிப்பு கேட்டுட்டானுங்க. இதில் இந்த அணில் குஞ்சுகள்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டதுக்கு திமுக தான் காரணமா. திமுக சொல்லி தான் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டாராம். அந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருப்பாப்ல, பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருப்பாப்ல. இப்படி எல்லாருக்கும் வந்து திமுக தான் நன்றி சொல்லிச்சா? ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுங்க, தாவேகாவுக்கு எதிராக இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு திமுக தான் சொல்லி எல்லாருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காராம். இவனுங்க என்ன கணக்கில் இருக்கானுங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம். ஏன்னா நீங்கள் வேற ஒரு ஆளை கடிச்சு வச்சு அவங்க சைட்ல இருந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்படி திமுக காரணமாக முடியும்? ஆனால் இப்போ மண்டிட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது, மன்னிப்பு கேட்ட ஒரு பிரோஜனமும் கிடையாது. ரஜினி ரசிகர்கள் யாருமே தாவேகாவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இவனுங்க ஏற்கனவே இந்த ராஜ்மோகன்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேரை வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாப்புல. அப்போவே ரஜினி சார் ரசிகர்கள் எல்லாருமே செம காண்டாகி தாவேக்காவது மயிராவதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கு தாவேக்கான்றது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திச்சா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய 2 பேர், தலைமை பொறுப்பில் இருக்க 2 பேர், ஆதவ் அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் கொஞ்ச நாள் கேப்லயே எப்படி மாற்றி பேசுகிறாங்கன்றதை பாருங்க. சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் வாங்க. தாவேக்கா தனித்து போட்டின்னு அறிவிச்சாச்சு. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாஜக கூட்டணி அமைக்க போகுது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏதாவது இந்த மாதிரியான அறிவிப்பு வருதுன்னா எங்கள் கட்சியில் கண்டிப்பாக அது அஃபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்கள் கடந்த 7-8 மாசமாக பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே யூகங்களாம். கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கலை அப்படின்றத தான் மீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார். அப்படியே ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடியதை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. அப்போ பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான், பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா ஒத்துக்கிட்டான். ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் எதுக்கு அப்படிலாம் நடக்கவே இல்லை, யூகம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. எதுக்கு ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய 2 பேர் இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? 90 சீட்டு, 2.5 வருஷம் முதலமைச்சர், இதெல்லாம் சொன்னாங்க. எங்க தளபதி அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார். விஜய் வந்து இதெல்லாம் வேணான்னு சொன்னார். இதை நாங்கள் நம்பணும். சரி, நான் ஒன்று கேட்குறேன்,
2.5 வருஷம் முதலமைச்சராக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டுலாம் ஆஃபர் பண்ணாங்க இல்லையா? ஏன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு விஜய் போகலாம் இல்லையா? ஏன் 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறது விஜய்க்கு வேண்டாமா? ஏன் நேரடியாக 5 வருஷம் இருந்தே ஆகணுமா அவருக்கு? அப்போ பதவி ஆசையில் தானே விஜய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ விஜய்க்கு வந்து நான் நேரடியாக சிஎம் தான் ஆவேன் அப்படின்ற பதவி ஆசையும் இருக்கு. எனக்கு 2.5 வருஷம்லாம் பத்தாது, எனக்கு 5 வருஷம் நான் இருந்தால் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த பதவி வெறியும் இருக்கு. இவங்க இப்படி பதவி வெறி பிடிச்சி போய் இருந்துக்கிட்டு மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்து பதவிக்கு ஆசைப்படுறாங்க, அவங்க பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, அவங்க அதுக்கு ஆசைப்படுறாங்க, இதுக்கு ஆசைப்படுறாங்கன்ட்டு நொட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சர் இதெல்லாம் வந்து பொய், அப்படியே புழுகிறான் வாயிலிருந்தே. இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் இவனுங்க வச்ச கோரிக்கையாக இருக்கும். எங்களுக்கு 90 சீட்டு ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சர் அப்படின்லாம் கோரிக்கை வச்சிருப்பானுங்க. அவங்க இதெல்லாம் ஒத்துக்கலை, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கலை, அவ்வளோதான். அப்போ கொள்கை எதிரி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்றத ஆதவர்ஜுனா ஒப்புக்கொண்டு விட்டார். இப்போ இதை வந்து மறுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அமித்ஷா அவர்கள் தான். அவர் மறுப்பாரா என்னன்றதை பார்ப்போம். இதுக்கு பேர் தான் காட்டியும் கொடுக்கறது கூட்டியும் கொடுக்கறது. ஒருத்தன் என்னன்னா யூகம்னு முட்டு கொடுக்குறான், இன்னொருத்தன் என்னன்னா எல்லாம் கொடுத்தாங்க, எங்க தளபதி எதுவுமே வேண்டான்னு விட்டுட்டு வந்திருக்கிறார், எல்லாத்தையும் மக்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படி என்னத்தை விட்டுக்கிட்டு வந்தாருன்னு பார்த்தா பொண்டாட்டி பிள்ளைங்களும் நடுத்தருல விட்டுட்டு வந்திருக்கிறாரு, பெற்ற தாய் தகப்பன நடுத்தருல விட்டுட்டாரு. இதையெல்லாம் விட்டுக்கிட்டு வந்ததே இந்த அணில் குஞ்சுகள் பெருமையாக தான் பார்த்தானுங்க. தளபதி நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாருடா, குடும்பமே வேணான்னு விட்டுட்டு வந்திருக்கிறாருடா நமக்காக அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் வந்து யூகம்னு சொன்ன போவோம் எல்லாரும் போய் சொல்றாங்க அப்படி இப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. திமுக வந்து இது பரப்புது, இப்படி ஒரு பொய் செய்தியை பரப்புது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கும் கை தட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஆதவர்ஜுனா வந்து எல்லாம் பேசுனாங்க, 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சர்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்றப்போ இதுக்கும் முட்டு கொடுத்து தளபதி பாருங்கடா நமக்காக இதெல்லாம் விட்டுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றானுங்க. ஏன்னா கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? ஒருத்தன் அப்படி சொல்றான், ஒருத்தன் எப்படி சொல்றான், ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கைத்தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்மளாம் என்ன மாதிரி பிறவிகள் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அதாவது ஆதவர்ஜுனாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இவனுங்க முன்னாடி போய் நின்றுட்டு தளபதி நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார், 200 கோடி உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறார், குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சர் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே வந்து இங்கே எல்லாம் புரட்சி புயலாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவனுங்கெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு அதை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடி தீப்பானுங்க அப்படின்றத இந்த ஆதவர்ஜுனாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவனுங்களை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்றது அவனுங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க திரும்ப திரும்ப. அது முட்டாள்தனமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த அணில் குஞ்சுகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஆதவர்ஜுனா விஜய் போன்ற நபர்களுடைய உண்மை முகம் என்னன்றது தெரிய மாட்டேங்குது. அப்போ கொள்கை எதிரி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி பாஜகவால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளான விசிகாவையோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியையோ இல்லை வேறு ஏதாவது கட்சிகளையோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து இது மாதிரி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அவங்க கூட நடத்த முடியுமா? ஏதாவது ஒரு கட்சி கூட இது மாதிரி பேரம் பேச முடியுமா? அப்படி ஒன்று நடக்குமா முதல்ல? அப்போ தாவேக்கான்ற கட்சி கொள்கை எதிரின்னு பாஜகவை அறிவிச்சதுக்கு அப்புறமும் பாஜக வந்து இவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குன்னா இவனுங்க கொள்கை என்ன லட்சணத்தில் கடைபிடிச்சிருக்கானுங்கன்றத நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. இவனுங்க என்னமோ ரொம்ப ராஜதந்திரங்களை கையாளுறோம்னு நினச்சிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இப்போ வசமாக மாட்டி பிடிக்கிறானுங்க பாருங்க. நம்ம தளபதி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்றது தான் இவங்களுடைய பிரதான கொள்கை, அதுதான் இவங்களுடைய பிரதான அரசியலே. அதையே வச்சு நம்ம இவங்களெல்லாம் மண்டை கழுவிடலாம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இதை வச்சு நம்ப வச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அவனுங்க என்னமோ விஜய்க்கு வந்து இது அரசியல் மைலேஜ் கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சி செய்கிற ஒரு விஷயம், அது வந்து அவனுங்களுக்கு நெகட்டிவாக தான் கடைசியில் போய் சேருது. கொள்கை எதிரி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க விஜய் வந்து மேடையிலலாம் பேசுகிற மேடையிலலாம் என்னைக்கு நின்று பேசியிருக்கிறாரு. இந்த பஸ்ஸுக்கு மேலே நின்று பேசுகிற பலம் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங், அந்த பேக் டோர் டீலிங் அதெல்லாம் நமக்கு வராது, அப்படியே நம்ம நேரடியாக நேருக்கு நேர் எல்லாம் செய்வோம், அப்படியே மக்களுக்கு மத்தியில் அப்படி நம்ம நல்ல நெல் அப்படியே மக்களுக்கு ஓப்பனாக டிரான்ஸ்ஃபராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாப்புல இந்த பேக் டோர் டீலிங்லாம் நடந்திருக்கு. ஆதவர்ஜுனாவுடைய வாதத்தின்படி பார்த்தா பேரம் பேசுறது நடந்திருக்கா இல்லையா அப்படின்னாவே இவனுங்க வந்து என்ன லட்சணத்தில் கொள்கையை வந்து கடைபிடிச்சிருக்கானுங்க. கொள்கை எதிரி கூட பேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ வாயாலே வடை சுடுவார் கடந்த ஒரு 6-7 மாசமாவே பாஜகன்ற வார்த்தையவே விஜய் உச்சரிக்கலை, அதை பற்றி பேசவே இல்லை, அந்த பக்கமே போகலை. எல்பிஜி சிலிண்டர் இஷ்யூ வந்தப்போ கூட வாயவே திறக்கலையே. எதுக்கு எடுத்தாலும் திமுகவை கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்போவே சொன்னோம் இவனுங்கெல்லாம் என்டிஏ கூட்டணி கூட பேரம் பேசுவானுங்க, இவனுங்க நடிப்பானுங்கன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரியே நடிக்கிறானுங்க பாருங்க. இப்போவும் நம்ம தெளிவாக சொல்கிறோம்,
இவனுங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் தான் இது. எங்க தளபதி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, பாஜக இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திச்சு, இருந்தாலும் நாங்க விட்டுட்டு வந்திருக்கிறோம், பாருங்க மக்களேன்னு மக்களை எல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. எங்களுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாங்க, ஆனா நாங்க மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எங்களை பாருங்க மக்களே, நாங்க உங்களுக்காக, நாங்க கொள்கை எதிரியை நாங்க அப்படி இது பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ ப்ரிவிலேஜ் இருக்கு அப்படின்னப்போ கூட நாங்க வந்து அதை விட்டுட்டு வந்திருக்கிறோம் பாருங்க, அதுதான் அப்படின்றத வந்து நம்ப வச்சு மக்களை எல்லாம் முட்டாளாக்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. ஆனா இன்னுமே தேர்தலுக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கு, இது இறுதி முடிவு கிடையாது. கடைசி நேரத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு வேற வழி இல்லை, திமுக ஒழிக்கணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொன்னாலும் சொல்ல நிறையவே வாய்ப்பு இருக்கு மக்களே. ஏன்னா பேரெல்லாம் பேசுறானுங்க, இப்போ வந்து இப்படியெல்லாம் வடை சுட்டு அணில் குஞ்சுகளை எல்லாம் நம்ப வச்சுட்டு பிறகு வந்து அவனுங்களை மேனிப்புலேட் பண்ணா அவனுங்க ஆயிடுவானுங்க, அதுலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால தேர்தல் தேதி நெருங்க என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா மாறலாம். என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தா நம்ம தனியாக நின்னா நம்ம வாக்குகளை எல்லாம் பிரிப்போம். நம்ம என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தாதான் திமுக வீழ்த்துறது தான் நமக்கு முக்கியம். நம்ம மற்றதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல திமுக வீழ்த்தணும்னா நம்ம எதிரணியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் சரியா இருக்கும். கொள்கையெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம தேர்தலுக்காக சேருவோம் அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணலாம். ஒருவேளை சேரலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவானுங்கன்னா, பாருங்க எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிக்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு நம்ப வைக்க ட்ரை பண்ணலாம் மக்களை. இவனுங்க எந்த முகமுடி போட்டு வந்தாலும் பாஜக கூட சேர்ந்து இவனுங்க நடத்தக்கூடிய நாடகமாக தான் அது இருக்கும். 1ஆம் நம்பர் பாஜக கைகூலிகள் தான் இவனுங்க. சினிமாவில் இருக்கிறப்பவும் வடை சுடுவானுங்க, அதையும் இந்த ரசிக குஞ்சுகள் எடுத்து திம்பானுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா விதவிதமாலாம் வடை சுடுறாங்க. சினிமாவில் இருக்கிறது வந்து சினிமா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. அங்கே வந்து என்ன 200 கோடி வசூல் 300 கோடி வசூல் அப்படின்னு ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி சர்க்குலேட் பண்ண விட்டா போதும், இந்த அணில் குஞ்சுகள்லாம் எடுத்து வச்சு ஆர்காசம் அடைஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்படி காம்ப்ளிகேட்டடாக இல்லாத இடத்துலேயே இவனுங்களுக்குலாம் வந்து கேள்வி எழும்பல, அதை நம்பிக்கிட்டு அப்படியே வடை சுட்டுக்கிட்டு இருந்தானுங்கன்றப்போ அரசியல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம். அங்கே வந்து ரொம்ப யோசிக்கணும். இவனுங்கெல்லாம் என்னத்தை யோசிப்பானுங்க, விஜய் என்ன சொல்கிறாரோ அதை நம்புவானுங்க, சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறத நம்புவானுங்க, ஆதவர்ஜுனா சொல்கிறத நம்புவானுங்க, எல்லாரும் சொல்கிறத நம்புவானுங்க. ஒவ்வொருத்தனுமே பேசுறது முரணாக இருக்குது அப்படின்லாம் அவனுங்களுக்கு தோணவே தோணாது. ஏன்னா அவனுங்க அப்படியே கண்ணை மூடிட்டு தளபதி 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 அப்படியே போகிறதுனால அவனுங்களுக்கு வந்து எதுவுமே இப்படிலாம் வந்து தோணவே தோணாது. என்னடா ஒரு நேரம் இலவசம் வேண்டான்னு போராட்டம்லாம் நடத்தினாங்க, இலவசங்களே வேண்டான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா நாங்களும் இலவசங்கள் தரோம், அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், அண்ணன் சீர் திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம்லாம் வந்து அறிவிக்கிறாரு. இதெல்லாம் சரியில்லையே அப்படின்லாம் தோணாது. அதுக்கு மாறா என்ன பண்ணுவானுங்கன்னா, இலவசம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம்னு சொல்கிறப்ப அதுக்கும் வந்து கூச்சா தூக்கிக்கிட்டு போவானுங்க. ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்ட்டு. விஜய் வந்து நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இலவசங்கள் அறிவிக்கிறப்போ எங்கள் அண்ணனை மாதிரி யாராலையாவது இலவசங்கள் இப்படியெல்லாம் அறிவிக்க முடியுமா அப்படின்னு புதுசாக ஒரு வடை சுடுவானுங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டானுங்க. ஒன்று அந்த பக்கம் நிற்கணும், இல்லைனா இந்த பக்கம் நிற்கணும். நிற்க மாட்டானுங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டானுங்க, 2 பக்கமும் போய் நிற்பானுங்க. பூரா பயலும் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு பெரம்பூருக்கு போக போகிறானுங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு கிளம்ப போகிறானுங்க மொத்தமாக. தாவேக்கா கொடியை ஆட்டிக்கிட்டு மண்டையிலையும் கெட்டிக்கிட்டு இப்படி ஆதவர்ஜுனா மண்டியிட்டதை பற்றியும், இப்படி தாவேக்கா முன்னுக்கு பின் முரணாக பேசுவதையும், இந்திய கூட்டணியில் எங்களுக்கு இவ்வளோ தரோன்னு சொன்னாங்க, எங்கள் தலைவர் வந்து இப்படியெல்லாம் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.